ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு அறிவியலில் கூடுதல் தகவல்கள் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 1 வீக். அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி தான் ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்டலகுகள் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 1790 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்களால். நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வேல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 16ஆம் நூற்றாண்டில். யாருன்னா வில்லியம் பெட்வேல் என்ற அறிவியல் அறிஞர். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. எங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் அனைத்துலக நிறுவனத்தில் எது வச்சிருக்காங்கன்னா எடைகள் மற்றும் அளவீடுகளுக்காக பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பி நகல் எங்கே இருக்குன்னா டில்லியில் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரைஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். இது 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரைஸ் என்ற இடத்துல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் எந்த ஆண்டுனா 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.